சொல்வோம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் ஐனு ஹக்குன், கண்ணூர் என்பது, கண் சிருஷ்டி என்பது உண்மையானது. அது ஒரு மனிதனை நோயாளியாக மாற்றிவிடும், அது ஒரு மனிதனை செயலிழக்க செய்துவிடும், ஒரு மனிதனுடைய செயற்பாடுகளை அப்படியே குன்ற வைத்துவிடும், ஒரு மனிதனை கபரு குழிக்கே அனுப்பிவிடும் என்ற கருத்தை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். உண்மையிலேயே நாம் குர்ஆனில் இருந்து வருவோம். குர்ஆன் நபிமார்கள் பயந்திருக்கிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கோட்டையிலே தன்னுடைய மகன்மார்கள் நுழையும் பொழுது சொன்னார்கள், என்னுடைய அருமை மகன்மார்களே, லா ததுகுலு மின் பாபின் வாஹிதின், ஒரே கதவின் மூலமாக நீங்கள் அனைவரும் நுழைய வேண்டாம். ஏன்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழகு வாய்ந்தவர்கள், எனவே அவர்களோடு பிறந்தவர்களும் அழகாகத்தானே இருப்பார்கள், அவர்களுடைய உற்ற சகோதரர்களும் அழகாகத்தானே இருப்பார்கள். எனவே தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தை சொல்கிறார், நீங்கள் ஒரே கதவினூடாக நுழைய வேண்டாம், உதுகுலு மின் அபுவாபின் முத்தஃபர்ரிகா, வெவ்வேறு கதவுகளால் நீங்கள் நுழைந்து கொள்ளுங்கள். லேன் தஃசீருடைய உலமாக்கள் எழுதுகின்றார்கள், லிஅல்லா யுஸீபகுமுல் ஐன், கண் சிருஷ்டி உங்களை பாதித்து விடக்கூடாது, உங்களுடைய சுய இயல்பை இல்லாமலாக்கி விடக்கூடாது. இது மிகப்பெரிய ஒரு நச்சு என்பதை நபிமார்கள் பயந்து விளங்கப்படுத்தி இருக்கிறார்கள். எங்களுடைய அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அந்த குறைஷி காபிர்கள் விழுத்தாட்ட பார்த்தார்கள். எப்படி விழுத்தாட்ட பார்த்தார்கள்? அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அழகாக படித்து கொடுக்கிறான். இந்த குஃபாரே குறைஷிகள் லயுஸ்லிகூனக லயுஈனூனக பிஅயுனிஹிம், அவர்களுடைய அந்த கண் சிருஷ்டியை பாவித்து பூமிக்கு மேலால் உங்களை விழித்தாக்க பார்க்கின்றார்கள். இதற்கு இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ், முன் சென்ற தஃசீர் கலை வல்லுநர்கள், பின்வந்த தஃசீர் கலை வல்லுநர்கள், அதிகமானவர்களுடைய பெரும்பாலானவர்களுடைய கருத்து லயுஸ்லிகூனக என்ற வார்த்தைக்கு தஃசீர் எழுதுகின்றார்கள். நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குஃபாரே குறைஷிகள் அந்த கண் சிருஷ்டியின் மூலமாக உங்களை பூமியிலே தள்ளிவிட பார்க்கின்றார்கள், உங்களை செயலிழக்க வைக்க பார்க்கின்றார்கள், கவனமாக ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள் என்பதை தான் இந்த ஆயத்தை கொண்டு அல்லாஹுக்கு ஜல்ல ஜலாலுஹு அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த விடயத்தை படித்துக் கொடுக்கிறான் என்ற கருத்தை அதிகமான தஃசீருடைய உலமாக்கள் எடுத்தெழுதி இருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அன்பு நண்பர்களே, வாலிபர்களே, உண்மையிலேயே கண்ணூர் என்று சொன்னால் என்ன? சமகால சில அறிஞர்கள் எழுதுகின்றார்கள், வுகூஉல் ஐன் வுகூஉல் ஹஸன் பிகுவத்தின் அவுதஅஹு அல்லாஹு ஃபீ பஅதி அயுனி இபாதிஹி, சில அடியார்களுடைய கண்ணில அல்லாஹ் வேகமாக படக்கூடிய வைத்திருக்கக்கூடிய பொறாமை தன்மையுடைய உச்சகட்டம் விழுவதுதான் அந்த கண்ணூர் என்பதை சமகால சில அறிஞர்கள் எடுத்திருக்கிறார்கள். உண்மையிலேயே இது பலத்த ஆபத்துக்களை உண்டாக்கும். நாம் யோசிக்கலாம், இது நல்லவர்களிடமிருந்து உண்டாகுமா? உண்மையிலே நல்லவர்களிடமிருந்தும் உண்டாகும், கெட்டவர்களின் மூலமாக உண்டாகுமா? அப்படியாப்பட்ட கெட்ட உள்நோயுடைய குரோதம் பிடித்தவர்களின் மூலமாகவும் இந்த கண்ணூர் நிகழலாம். வமின் ரஜுலின் சாலிஹின் எழுதுகின்றார்கள், நல்ல மனிதரிடமிருந்தும் உண்டாகும். அது எப்படி? உண்மையிலேயே ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
தன்னுடைய தோழர்களோடு யுத்தத்திற்கமாக சென்றிருந்தார்கள். ஒரு இடத்தில் தங்க வேண்டிய ஒரு நிர்பந்தமான நிலைமை ஏற்பட்டது. தங்கினார்கள். அதிலே ஸஹ்ல் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருந்தார்கள். நல்ல அழகான, நல்ல வாட்ட சாட்டமுடைய, நல்ல அழகான உடம்பு பெருத்த பசுந்தான ஒரு மனிதர். குளிப்பதற்காக வேண்டி ஒரு பக்கமாக சென்று குளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதனை பார்ப்பதற்காக வேண்டி இன்னும் சிலர் சென்றார்கள். அதிலே ஆமிர் இப்னு ரபிஆ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு சஹாபி. அவர்கள் சென்றார்கள். சென்று இந்த உடம்பு எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள். உள்ளத்திலே ஏற்பட்டது. உடனடியாக அந்த ஸஹ்ல் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மயக்கமுற்று கீழே விழுந்து விடுகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சுமந்து செல்லப்படுகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவருக்கு என்ன ஏற்பட்டிருக்கிறது? சொன்னார்கள், இப்படியான ஒரு நிலைமை. யார் என்று உங்களுக்கு தெரியுமா? உண்மையிலே ஆமிர் இப்னு ரபிஆ தான் அந்த ஏக்கத்தோடு பார்த்தவர் என்று சஹாபாக்களில் சிலர் சொன்ன நேரத்திலே சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலாமா யக்துலு அகாஹு, உங்களில் ஒருவர் தன்னுடைய பார்வை குணத்தின் மூலமாக எப்படி தன்னுடைய சகோதரனை கொல்ல முடியும்? கொல்லக்கூடாது. ஃபஹல்லா பர்ரக்த, ஏ ஆமிரே, பாரக்கல்லாஹு ஃபீக அல்லது மாஷா அல்லாஹ் அல்லது தபாரக்கல்லாஹ் என்ற வார்த்தையை நீர் பாவித்திருக்கலாமே என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு உடனடியாக அந்த ஆமிர் இப்னு ரபிஆவை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் உடனடியாக உங்களுடைய முழு உடம்பையும் கழுவி, முகம், கை, கால் இவைகளை கழுவி உடனடியாக தர வேண்டும். உடனடியாக கொடுத்தார்கள். அது ஸஹ்ல் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மேலால் தெரிக்கப்பட்டது. வகத் ஷுஃபிய, ரிவாயத்தில் வருகிறது, நல்ல ஆரோக்கியமான மனிதராக மாறினார். ஃபஸார ஃபின்னாஸ், மக்களோடு போய் தன்னுடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பினார் என்ற கருத்தை என்ற ரிவாயத் கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உண்மையிலே சகோதரர்களே, கண் என்பது நல்லவர்களின் மூலமாக உண்டாகலாம். உண்மையிலேயே விழுந்தவர் ஒரு சஹாபி, அந்த கண் கொண்டு பார்த்தவர் அவரும் ஒரு சஹாபி. எனவே யாருக்கும் விதிவிலக்கு செய்ய முடியாது. என்னுடைய கண் யாருக்கும் படமாட்டாது. சகோதரர்களே, உண்மையிலே அல்லாஹ் நாடினால் தான் படும். என்றாலும் சகோதரர்களே, எங்களுடைய கொள்கையாக இருக்க வேண்டும், அல்லாஹ் நாடினால் நிச்சயமாக கண்ணூர் அதற்குண்டான பிரதிபலிப்பை ஏற்படுத்தியே தீரும். அது நல்லவர்களின் மூலமாக இருந்தாலும் சரி. அதே போன்று கெட்டவர்களின் மூலமாகவும் அது ஏற்படலாம். ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே ஒரு பக்கத்தால் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஃபராஅ ஜாரியத்தன், ஒரு குமர் பெண்ணை பார்த்தார்கள். வஃபீ வஜ்ஹிஹா சுஃப்ரத்துன், அவருடைய முகத்திலே ஒரு விதமான மஞ்சள் தன்மை இருந்தது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அய்யுஹன் நாஸ், மக்களே, இஸ்தர்கு, இந்த பெண்ணை சற்று ஓதி பாருங்கள். ஏண்டா ஃபைன்ன பிஹன் நதரா, இவனுக்கு கண் சிருஷ்டி ஏற்பட்டிருக்கிறது. யாரோ அந்த ஏக்கத்தோடு இந்த பெண்ணை பார்த்திருக்கிறாள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சில ஆயாத்துகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படித்து கொடுத்திருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, கெட்டவர்களின் மூலமாகவும் கண் சிருஷ்டி உண்டாகலாம். எனவே நாம் படிக்க வேண்டிய பாடம், அது நாம் ஒரு வீடு கட்டினாலும் சரி, அது குடும்பத்திலோ அல்லது வேறாட்களோ, அல்லது ஒரு வாகனம் வாங்கினாலும் சரி, அல்லது ஒரு கடையை ஆரம்பித்தாலும் சரி, அல்லது நாம் சற்று முன்னுக்கு வந்தாலும் சரி, ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை நாம் செய்ய போகிறோமா, அது யாராக இருந்தாலும் தபாரக்கல்லாஹ், மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக என்ற வார்த்தைகளை நாம் பாவிப்போம் என்றிருந்தால் இந்த கண் சிருஷ்டி உண்டாக மாட்டார். கண்ணியமான சகோதரர்களே, இன்று நாம் பார்க்கிறோம், நாம் மருத்துவத்துக்காக வேண்டி அதிகமாக நாம் செலவழிக்கிறோம். உண்மையிலேயே அடிப்படை காரணம் உண்மையிலே செலவழிக்கத்தான் வேண்டும். ஆனால் நாம் ஒரு விடயத்தை விளங்க வேண்டும், யோசித்து பார்த்தால் அதனுடைய முடிவு கண்ணூராகவும் இருக்கலாம். தற்கால ஒரு அறிஞர்
சவுதி நாட்டை சேர்ந்தவர் ஹுசைன் இப்னு அஹ்மத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மார்க்க அறிஞர். அவர் சொல்லுகிறார், ஒரு தடவை ஒரு மனிதர் என்னை சந்திப்பதற்காக வேண்டி வந்தார். வந்து சொன்னார், ஹதரத், நான் ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தனாக வாழ்ந்து வந்தேன். திடீரென எனக்கு ஒரு நோய் ஏற்பட்டது. அதற்கு முன்னால் ஒரு மனிதர் என்னிடத்திலே வந்தார். வந்து சொன்னார், நீங்கள் எவ்வளவு பெரிய பணக்காரராக இருக்கிறீர், எவ்வளவு பெரிய செல்வந்தராக வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறீர் என்று ஏக்கத்தோடு சொன்னார். சொல்லும் பொழுதே என்னுடைய உள்ளத்தில் ஒரு விதமான வித்தியாசம் உண்டாகியது, ஒரு விதமான காய்ச்சல் தன்மை உண்டாகியது. நான் பயப்படாமல் சில குர்ஆனுடைய ஆயத்துக்களை ஓத ஆரம்பித்தேன். அதிலும் குறிப்பாக சூரத்துல் இஹ்லாஸ், குல் ஹுவல்லாஹு அஹத், அதே மாதிரி முஅவ்விததான் என்று சொல்லப்படக்கூடிய குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஆயத்துக்களை அதிகமாக ஓதி வந்தேன். ஆனாலும் சில காலங்கள் எந்த அளவுக்கு மாறிவிட்டது என்றால், கடை மூடப்பட்டு அப்படியே சொத்து செல்வங்கள் அப்படியே பாதிக்கப்பட்டு அவைகள் வீச வேண்டிய நிலைமை உண்டாகி அல் ஹசாயிர் அல் மாலியா, மிகப்பெரிய பங்களோட்டுக்காரனாக லொஸ்டாக நான் மாறிவிட்டேன். ஆனால் நான் தளரவில்லை. எனக்கு தெரியும் இதுதான் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது, எனக்கு கண் சிருஷ்டி தான் ஏற்பட்டிருக்கிறது என்று தெரியும். என்றாலும் தொடர்ச்சியாக நான் ஓதினேன். சில காலம் சென்றது. அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு ஏற்பட்ட அந்த நோயும் இல்லாமலானது. அதற்கு பின்னால் 1 வருடம் 2 வருடம் செல்ல அல்ஹம்துலில்லாஹ் ஏற்கனவே இருந்ததை விடவும் பன்மடங்கு சொத்து செல்வம் அதிகரித்திருக்கிறது. நல்ல முறையில் நான் மாறி இப்பொழுது அதே செல்வந்தனாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை அவர் விளங்கப்படுத்தி இருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, நாம் யாரையும் பார்க்கும் பொழுது அந்த ஏக்கத்தோடு ஒரு பொழுதும் பார்க்கவே கூடாது. உலகத்திலே அழகான பெண்கள் இருப்பார்கள். இவர்களை பார்த்தாலும், குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களை நாம் பார்க்க வேண்டிய நிலைமை வந்தாலும் இந்த துஆக்களை நாம் ஓதிக்கொள்ள வேண்டும். கடைகளை திறந்து சுமாராக ஒரு நல்ல தொழிலை ஆரம்பித்திருப்போம். இப்பொழுதும் இவற்றை நாம் ஓதிக்கொள்ள வேண்டும். சேர்த்து சேர்த்து நல்ல ஒரு அழகான புதிய ஒரு வாகனத்தை நாம் வாங்கி இருப்போம். அப்பொழுதும் கூட இவற்றை நாம் ஓதிக்கொள்ள வேண்டும். யாரும் பார்ப்பவர்களும் பாரக்கல்லாஹ் இது போன்ற நான் ஏற்கனவே சொன்ன இந்த வார்த்தைகளை உபயோகித்து நாம் அவர்களோடு பழக வேண்டும். மேலும் அவர் சொல்லுகிறார், இன்னும் ஒரு தடவை ஒரு மனிதர் என்னிடத்திலே வந்து சொன்னார், நான் புதிய ஒரு வாகனத்தை வாங்கினேன். சமகாலத்தில் பிரபல்யமான ஒரு நல்ல புதிய ஒரு காரை நான் வாங்கினான். செல்வதற்காக வேண்டி வீட்டுக்கு முன்னால் இருக்கும் பொழுது ஒரு மனிதர் வந்து சொன்னார், மா அஹ்ஸன ஸய்யாரதக், உன்னுடைய வாகனம் எவ்வளவு அழகாக இருக்கிறது. வமா அஹ்லா ஸய்யாரதக், உங்களுடைய வாகனம் எந்த அளவுக்கு புத்தம் புதிதாக மின்னிக் கொண்டிருக்கிறது என்ற வார்த்தையை பாவித்தார். வக்கத்துன் ஃபீ கல்பி, அதே நேரத்தில் என்னுடைய உள்ளத்தில் ஒரு விதமான நடுக்கம் உண்டாக ஆரம்பித்தது. உடனடியாக நான் வாகனத்தை, புதிய வாகனம் ஓட்டுவதற்காக வேண்டி முதலாக ஏறி சற்று தூரம் செல்லும் பொழுது மிகப்பெரிய ஒரு ஆபத்திலிருந்து தப்பி சிறிய ஒரு ஆபத்து ஏற்பட்டது. வாகனம் உடையக்கூடிய அளவுக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டது. உடனடியாக திரும்பி வந்து ஆரோக்கியம் மீண்டதன் பின்னால, காயங்கள் ஆறியதன் பின்னால அந்த வாகனத்தை முதலாக உடைத்து அப்படியே தூக்கி வீசிவிட்டேன். ஆனால் அதனுடைய தாக்கம் என்னிடத்திலே இருந்தது. நான் என்ன செய்தேன், உடனடியாக ஒரு தண்ணீர் கோப்பையை எடுத்து அதிலே சூரத்துல் இஹ்லாஸ் இவற்றை அதிகமாக ஓதி, குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் இந்த சூறாவை ஓதி குடிக்க ஆரம்பித்தேன். சில காலங்கள் சென்றது. அல்ஹம்துலில்லாஹ், அந்த
கண்ணூருடைய தாக்கம் என்னை விட்டும் இல்லாமல் சென்றிருக்கிறது என்பதை அவர் அந்த அறிஞரிடத்திலே விளங்கப்படுத்தி இருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, அன்பு நண்பர்களே, வாலிபர்களே, வயோதிபர்களே,